உயிருள்ள இறைவனின் உறவினில் இணைந்திட வருவீர் திருக்குலமே. உயிருள்ள இறைவனின் உறவினில் இணைந்திட வருவீர் திருக்குலமே. நம்மை தாங்கும் தேவனவர், நம் நினைவாய் வாழ்கின்றவர். நம்மை தாங்கும் தேவனவர், நம் நினைவாய் வாழ்கின்றவர். உயிருள்ள இறைவனின் உறவினில் இணைந்திட வருவீர் திருக்குலமே. கயிறுகளால் கட்டி காத்திடுவார், அவர் கரங்களில் சரணடைவோம். அன்பு கயிறுகளால் கட்டி காத்திடுவார், அவர் கரங்களில் சரணடைவோம். பக்கம் சாய்ந்திடுவார், பசி நீக்கிடுவார், இனி கவலைகள் நமக்கு இல்லை. பக்கம் சாய்ந்திடுவார், பசி நீக்கிடுவார், இனி கவலைகள் நமக்கு இல்லை. நம்மை அறிந்து அன்பு செய்ய ஏங்கும் நெஞ்சம் உண்டு விரைவாயிரை குலமே. நம்மை அறிந்து அன்பு செய்ய ஏங்கும் நெஞ்சம் கொண்டு விரைவாயிரை குலமே. நம்மை தாங்கும் தேவனவர், நம் நினைவாய் வாழ்கின்றவர். நம்மை தாங்கும் தேவனவர், நம் நினைவாய் வாழ்கின்றவர். உயிருள்ள இறைவனின் உறவினில் இணைந்திட வருவீர் திருக்குலமே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துகிறார். அவருடைய பேரன்பையும் அவருடைய இரக்கத்தையும் நாம் நினைவு கூர்ந்து அவர் வழியாக நம்முடைய வாழ்விற்கான அருளையும் ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்காக இந்த நாளில் ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம். நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த ஞாயிறு வழிபாட்டில் நம்முடைய பங்கு மக்கள் அத்தனை பேருடைய வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் நிறைவேறும்படியாக நாம் ஒப்பு கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்திடுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி தந்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்று உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இல்லாமல்ல இறைவா,
தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி ஏறுள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பே, நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உறைவனிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவீர். தந்தையும் மகனும் தூயாவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பே, நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உறைவனிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனில் செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகில் பாவம் போக்குபவரே, நீரியம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர்.
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உள்ளவர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆம், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்போதும் உமது திருவுளத்துக்கு ஏற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரவேலர் வெற்றி அடைந்தனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை திரு வார்த்தைகள் 8 தொடங்கி 13 முடிய. அந்நாட்களில் அமலேக்கியர் ரபிதீமில் இஸ்ரவேலரை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்தெடு. நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு. நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரவேலர் வெற்றி அடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி அடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலேக்கையும் அவனுடைய மக்களையும் வாளிக்கிரையாக்கி முறியடித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 121. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்குதவி. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். இங்கிருந்து எனக்கு உதவி வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். அவர் கால் இடராதபடி
உம்மை பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதுமில்லை, உறங்குவதுமில்லை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்குதவி. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்குதவி. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்குதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்குதவி. இரண்டாம் வாசகம். கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனம் 14 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரை. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வரை. அன்பிற்கு உரியவரே, நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கின்றாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்பு வழி நடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாய் வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயன் உள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப்போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாய் இரு. கண்டித்து பேசு, கடிந்துகொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. இந்த ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா
கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமானோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அவர்கள் மனந்தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை, என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஞான தந்தை தூய சவேரியாருடைய அருட்காவலில் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டின் பொதுக்காலம் 29வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை சிறப்பித்து கொண்டாடுவதற்காக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஒரு இனிமையான காலை பொழுது, ஆண்டவரை தேடுவதற்கான வாய்ப்புள்ள ஒரு நேரம். எத்தனையோ பரபரப்புகளுக்கு மத்தியிலே நம்முடைய வாழ்வின் இந்த சூழ்நிலையில் ஆண்டவரை தேடுவதற்கு அவர் தந்திருக்கக்கூடிய வாய்ப்புக்கு நாம் நன்றி கூறி இந்த இறைவார்த்தை பகிர்வில் அமர்ந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதி நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே பல முறை பல்வேறு நிலைகளிலே தியானித்திருக்கக்கூடிய ஒரு பகுதிதான் என்றாலும் கூட, இந்த நாளில் இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற உண்மை என்ன என்பதனை சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். வழக்கமாக நாம் எல்லோரும் சொல்வது ஒன்றுதான், என்னவென்றால் வாழ்க்கை ஒரு போராட்டம் என்று சொல்லுவோம். வாழ்வு மிகப்பெரிய போர்க்களமாக இருக்கிறது என்றும் நாம் குறிப்பிடுவது உண்டு. அன்பார்ந்தவர்களே, நாம் விரும்புகிறோமோ இல்லையோ, எல்லோருமே இந்த போர்க்களத்தில்
இந்த போராட்டத்தில் பயணித்துத்தான் கொண்டிருக்கிறோம். ஆகவே உலகில் எவற்றுக்கிடையெல்லாம் போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இருளுக்கும் ஒளிக்கும் இடையே ஒரு போர் எப்போதும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலே ஒரு போர் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையிலே ஒரு போராட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. சொல்லிக்கொண்டே போகலாம். வெற்றி, தோல்வி, சந்தோஷம், துக்கம், பெருமை, தாழ்வு, அவமானம், செல்வம், ஏழ்மை என்று வாழ்க்கை இரண்டு முரண்களால் எப்போதுமே ஒரு போராட்டத்தை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த போராட்டத்தில் நாம் நினைக்கலாம், சிலருக்கு எப்போதுமே வாழ்க்கையில் இன்பமாக இருக்கிறது, மகிழ்வாக இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது, வாழ்வாக இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் நாமே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களை பார்த்தோம் என்று சொன்னால், எப்போதுமே நமக்கு ஒளி இருக்கிறதா என்ன? எப்போதுமே நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா என்ன? அவ்வப்போது இருள் வருகிறத்தான் செய்கிறது, சோதனை வரத்தான் செய்கிறது, போராட்டங்கள் வந்துதான் செல்கிறது, இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆகவே இதுதான் நிரந்தரமாக இருக்கிறது என்று யாராவது நினைத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் இல்லை. அன்பார்ந்தவர்களே, இப்படி போராட்டங்கள் வருகிற போது நமக்கு நம்முடைய வாழ்வில் பல்வேறு சூழ்நிலைகளிலே நாம் வெற்றி பெற முடியுமா என்கிற கேள்வி நமக்கு முன்பாக வருகிற போது மனிதருக்கு இயல்பாகவே ஒரு சோர்வு, ஒரு தளர்ச்சி என்பது ஏற்பட்டு விடுகிறது. இந்த சோர்வை, இந்த தளர்ச்சியை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை குறித்த ஒரு செய்தியைத்தான் இந்த நாளினுடைய வாசகங்கள் நமக்கு மிக அழகாக கற்றுத்தருகிறது. அன்பார்ந்தவர்களே, முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், இஸ்ரேல் மக்களுக்கும் அமலேக்கியர்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய போர் நடைபெற இருக்கிறது. இந்த போரினை எதிர்கொள்வதற்காக அவர்கள் முற்படுகிற போது ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுத்தருகிற வாழ்க்கை செய்தி என்ன என்பதே இந்த நாளினுடைய முதல் வாசகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பார்ந்தவர்களே, போராட்டம் வருகிற போது, போர்க்களத்தில் இருக்கிற போது, ஒரு துன்பத்தை, ஒரு சோதனையை நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற போது நமக்கு என்னவெல்லாம், எப்படிப்பட்ட உணர்வுகளெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் வந்து போகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது, சில நேரங்களில் பதற்றம் ஏற்பட்டு விடுகிறது, சில சூழ்நிலைகளில் வெறுப்பு, பகை, பொறாமை, பரபரப்பு, சிந்தனை தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை, அவசரமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இவையெல்லாம் வந்து விடுகிறது. ஏன் இவை வருகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், நாம் ஜெயிக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் மற்றவர்கள் முன்னிலையில் நாம் அசிங்கப்பட்டு விடுவோம், ஏமாந்து விடுவோம், தோல்வி அடைந்து விடுவோம். இப்படி பல மனநிலைகள் நம்முடைய உள்ளத்தில் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதில் முதல் வாசகம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய இஸ்ரேல் மக்கள் என்ன மனநிலையில் அதனை எதிர்கொள்கிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், மோசே யோசுவாவை நோக்கி சொல்லுகிறார், நான் ஜெபிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே போராட்ட காலங்கள் மனிதருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். ஒரே மாதிரியான வாழ்க்கையின் அனுபவங்கள் எல்லோருக்கும் எப்போதுமே நீடிப்பதில்லை. ஒரு நேரம் இருள் வந்ததென்றால் ஒரு நேரம் ஒளி வருகிறது, ஒரு நேரம் இன்பம் வந்ததென்றால் ஒரு நேரம் துன்பம் வருகிறது. எப்போதுமே சமமாக சீராக ஓடிக்கொண்டிருக்கிற ஒன்றை, இயங்குகிற ஒன்று என்று சொல்வதில்லை. ஒரு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, அப்போ அங்கே போன உடனே எல்லாம் இசிஜி எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. கை கால் எல்லாத்தையும் மாட்டி எடுத்து முடித்த உடனே அங்கே டிவியில் ஓடும். என்ன ஓடும்? அந்த கோடு மேலே ஏறி இறங்கி இருந்தால் என்ன சொல்லுவாங்க? ஆள் உயிரோடு இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே கோடாக ஓடிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? ஆள் இறந்துட்டார், அவ்வளவுதான். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடியது. அதுபோல தான் வாழ்க்கையினுடைய போராட்டங்களும்.
ஏறி இறங்கி எப்போதுமே வந்து செல்வதுதான் வாழ்வினுடைய சூழ்நிலை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஏறி இறங்கி அவ்வப்போது அவர்கள் துன்பங்களை சந்திப்பார்கள், பாடுகளை சந்திப்பார்கள், போராட்டங்களை சந்திப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், மோசே சொல்லுகிறார், நான் ஜெபிக்க போகிறேன், நான் அமைதியில் தியானிக்க போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் ஜெபிக்க போகிற ஒரு நிலையை நாம் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். கடவுளோடு நான் இணைந்திருக்க போகிறேன். நான் இணைந்திருப்பது என்னுடைய வேலை. என்னுடைய வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் தருவது என்பது அவர்தான். வெற்றியா தோல்வியா அவர் தீர்மானிக்கட்டும். ஆனால் நான் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால் அவரோடு இருப்பது. நீங்கள் பாருங்கள், போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். மோசே தன்னுடைய கரங்களை உயர்த்தி வைத்திருப்பார். இந்த கரங்களை உயர்த்தி வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்தில்தான் மோசே தன்னுடைய மக்களுக்கான வெற்றியை பெறுகிறார். யாருடைய கரங்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி எழுகிறதோ, யாருடைய எண்ணங்கள் எல்லாம் இறைவனை நோக்கி எழுகிறதோ, அந்த குடும்பங்கள், அந்த நபர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பல நேரங்களிலே நாம் நினைத்து பார்க்கிறோம், ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு எல்லார் முன்னிலையும் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் வெட்கமாக இருக்கிறது, கூச்சமாக இருக்கிறது, கரங்களை உயர்த்துவதற்கு ஒரு யோசனையாக இருக்கிறது, மற்றவர்கள் பார்ப்பார்களே என்றெல்லாம் நமக்கு தோன்றுகிறார். மோசே எல்லாரும் பார்க்க அவர் கரங்களை உயர்த்தி வைத்திருந்தார். எல்லோரும் பார்க்கிற அந்த இடத்தில் ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபங்களை ஏறெடுத்தார் என்று பார்க்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என் வாழ்வில் நான் ஆண்டவரை நோக்கி இருப்பேன், அவர் பார்த்து கொள்வார் என்கிற அந்த நம்பிக்கை தான் இஸ்ரேல் மக்களை அந்த போரில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பளித்தது. எப்போதெல்லாம் மோசேயினுடைய கரங்கள் உயர்ந்திருந்ததோ அப்போதெல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டே இருந்தார்கள். எப்போதெல்லாம் கரம் தாழ்ந்து போனதோ அப்போதெல்லாம் அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள். ஆகவே என்ன நடக்கிறது? சிலர் வந்து மோசேயினுடைய கரங்களுக்கு அண்டை கொடுத்து அப்படியே தூக்கி பிடித்து கொண்டார்களாம். அதுதான் உறவுகள், அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோடு இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள். தாய் தந்தை போராடி ஜெபிக்கிற போது, தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்துவதற்காக அப்படியே ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது பிள்ளைகள் கரங்களாக துணை நிற்க வேண்டும். ஒரு கணவன் மனைவி தங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒருவருக்கொருவர் தாங்கிக் கொள்கிறவராக இருந்து ஜெபிப்பார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் வெற்றி என்பது எப்போதுமே உண்டு. தோல்விக்கான இடமே இல்லை. கணவன் மட்டும் அல்லது மனைவி மட்டும் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் இருப்போம் என்று சொன்னால், ஜெபிப்பது மனைவியினுடைய வேலை, வேலை செய்வது மனைவியுடைய வேலை, வீட்டில் வேலை செய்வது மனைவியுடைய வேலை, மற்ற இடங்களில் இருப்பது என்னுடைய வேலை என்று கணவன் நினைத்து கொண்டிருப்பார் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அன்பார்ந்தவர்களே, இஸ்ரேல் மக்கள் தோல்வியை சந்தித்தது போலதான். ஆனால் நாம் நினைத்து பார்க்கிறோம், இங்கே என்ன நடக்கிறது? அவர்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெறுவதற்கு மோசேயினுடைய கரங்கள் உயர்ந்திருந்தது. அப்படி என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளில் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மோசேயின் கரங்கள் உயர்ந்திருந்தது போல உங்கள் ஒவ்வொருவருடைய கரங்களும் ஆண்டவரை நோக்கி உயர்ந்திருக்க வேண்டும் என்பதுதான். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? ஆயுதங்களை தாங்கி போராடி கொண்டிருக்கிறோமா? வாளை எடுத்து போராடி கொண்டிருக்கிறோமா? ஒருவரை நம்முடைய வாழ்க்கையில் வீழ்த்துவதற்காக வேற ஏதாவது ஒரு கருவியை பயன்படுத்துகிறோமா? இல்லை. நாம் எப்படிப்பட்ட போராட்டங்களை சந்திக்கிறோம்? சில நேரங்களில் குடும்பங்களில் நாமே சொல்கிறோம், இந்த பிள்ளைகளோடு ஒரே போராட்டமாக இருக்கு ஃபாதர் என்று சொல்வதை பார்க்கிறோம். என்னுடைய குடும்பத்தில் ஒரே நோயோடு போராடி கொண்டிருக்கிறோம். குடும்பத்தில் எதை எடுத்துக்கொண்டாலும் சாத்தானுடைய சோதனைகள், போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, தொழிலோடு போராடுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள். வறுமையில் போராடி கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் ஒவ்வொன்றுமே போராட்டம்தான். சில நேரங்களில் இந்த டெட் எக்ஸாமுக்காக, நீட் எக்ஸாமுக்காக ஒன்றுக்கும் நாம் படித்து எழுதி பரீட்சையே எனக்கு வாழ்க்கையில் பெரிய போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி போராட்ட வேளைகளிலெல்லாம் நமக்கு என்ன வருகிறது? எரிச்சலும் மனக்குழப்பமும் பலவிதமான உள் உணர்வுகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மோசே கரங்களை உயர்த்தியது போல
நாமும் ஆண்டவரை நோக்கி நம் கரங்களை உயர்த்த வேண்டும் என்பதுதான் இந்த நாளினுடைய முதல் வாசகம் கற்றுத்தருகிற பாடம். அன்பார்ந்தவர்களே, நாம் பார்க்கிறோம் திருத்தூதர்கள் நற்செய்தி அறிவிக்கிற ஒரு காலகட்டத்திலே அவர்களுக்குள்ளாக ஒரு விதமான போராட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. என்ன போராட்டம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே பந்தி பரிமாறுவதில் ஒரு போராட்டம். திருத்தூதர்கள் அவர்கள் மத்தியில் திருத்தொண்டர்களை ஏற்பாடு செய்கிறார்கள். ஏற்பாடு செய்துவிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய வசனம் என்ன? திருத்தூதர் பணிகள் 6வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம். ஆகவே நாங்கள் கடவுளுடைய வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. அப்படி என்று சொன்னால் ஜெபத்தில் ஈடுபடக்கூடிய அந்த வேளையில் நாங்கள் கட்டாயமாக உறுதியாக அறிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு ஜெபத்திற்கான மேன்மை அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படி என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்வினுடைய பயணத்தில் இந்த ஜெப வாழ்வு, ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்துதல் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்பது நாம் பார்க்கிறோம். இந்த 2வது வாசகத்தில் தூய பவுலடியார் இந்த ஜெபத்தினை ஒரு செயல்பாட்டுக்கு அழைத்து செல்கிறார். எப்படி சொல்லுகிறார்? நீங்கள் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தி அறிவித்துக் கொண்டே இருங்கள் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, எனக்கு நல்ல சூழ்நிலை வந்த பிறகு நான் செய்ய வேண்டும் என்பதல்ல. தூய பவுல் சொல்கிறார், நீ விதைத்துக் கொண்டே இரு. அறுவடையை பார்த்துக் கொள்வது ஆண்டவர், பலன் தருகக்கூடியவர் ஆண்டவர். ஆகவே நீ விதைத்துக் கொண்டே இரு, நீ கற்பித்துக் கொண்டே இரு, உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இரு, உன் பிள்ளைகளுக்கு இறைவார்த்தையை சொல்லிக் கொடுத்து கொண்டே இரு. அது உன்னுடைய வேலை. அதை நீங்க செய்யுங்க. வீட்டில் அதை தொடக்கத்திலிருந்தே செய்யணும் சொல்லி தூய பவுல் வழியாக ஆண்டவர் சொல்கிறார். நண்பார்ந்தவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. கத்திரிக்காய் குழம்பு வைக்கணும். கத்திரிக்காய் குழம்பு வைக்கணும்னா என்ன செய்யணும்? போய் கடையில் போய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துடலாம் ஈஸியாக. ஆனால் நீங்கள் ஆசைப்படுறீங்க, நான் கத்திரிக்காய் செடி நட்டு அதில் காய் காய்ச்சி அப்புறம் தான் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அப்படின்னா என்ன செய்யணும்? காலையில் நட்டுட்டு சாயங்காலம் போய் காயை பார்க்க முடியுமா? அன்பார்ந்தவர்களே, காலையில் நட்டுட்டு அதற்கு பிறகு நிறைய பக்குவம் பார்க்க வேண்டியிருக்கிறது, நிறைய நாட்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது, அதை பராமரிக்க வேண்டியிருக்கிறது, பேண வேண்டியிருக்கிறது. திடீரென்று இறை வார்த்தையை எப்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிப்பீர்கள்? ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு போராட்டம் வருகிறது, கடவுளுடைய வார்த்தை இப்படி சொல்கிறது, உனக்கு தெரியலையா? நீ ஏன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கல? அப்படி நீங்க அளவுக்கு அதிகமாக கொட்டி அவர்களுடைய வாழ்க்கையில் இறை வார்த்தையை அள்ளி கொடுக்கிற போது அவர்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன் புரியாது? திடீர்னு காலையில் நட்டு சாயங்காலம் கத்திரிக்காய் பறிக்க நினைக்கிறோமே, அதுபோல நினைக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, நீ வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தி அறிவித்துக் கொண்டே இரு. உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. பிரச்சனை வந்தால் தான், போராட்டம் வந்தால் தான், சிக்கல் வந்தால் தான் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படிங்கிறது இல்லை. ஜெபம் எப்பவும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். எப்பவும் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் இறைவாக்கு தூய பவுல் வழியாக நமக்கு சொல்லுகிறது. வருஷம் பூராவும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். வருஷம் பூராவும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அதற்கான பலனை ஆண்டவர் தருவார். நீ பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சு பார்க்கலாம். நம்ம சாப்பிட்றோம், ஒரு உணவு உண்ணுறோம். அந்த உணவு எப்போ ரத்தமாக மாறுது, அந்த உணவு எப்போ சதையாக மாறுது நமக்கு தெரியுதா? நம்ம பார்க்க முடியுதா? தெரியல. ஆனால் நம்ம வளர்ந்துடுறோம், நம்முடைய உடலில் பாகங்கள் வளர்ந்து விடுகிறது. எப்போ நடக்கு தெரியல, அது இயல்பாக நடக்கிறது. அதுபோல ஆண்டவருடைய வார்த்தையை வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஒருவருக்கு அறிவியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை வாசியுங்கள், அது பலன் தரும். அவர் பார்த்து கொள்வார். அந்த பலனை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இறைவனுக்கு இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் அதை ஆண்டவருக்குரிய விதத்தில் ஒருவருக்கொருவர் அறிவியுங்கள் என்பதுதான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மோசே முதல் வாசகத்தில் நமக்கு சொல்கிறார், கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். தூய பவுல் 2வது வாசகத்தில் நமக்கு சொல்லக்கூடியது, நீங்கள் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தையை வாசியுங்கள், செவியுங்கள், உங்களுடைய இல்லம் கடவுளுக்குரிய இல்லமாக இருக்கட்டும் என்பதுதான்.
நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லக்கூடியது என்ன? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு நேர்மையற்ற நடுவனிடம் ஒரு விதவை தாய் போய் தன்னுடைய வழக்குக்காக மன்றாடுகிறாள். அந்த மனிதன் நல்ல மனிதனா? இல்லை. ஆனால் அதிகாரம் எல்லாம் அவனிடத்தில் தான் இருக்கிறது. அந்த தாய் அவனிடத்தில் போய் மன்றாடுகிறாள். அவர் தொடர் முயற்சி செய்கிறார். அதுதான் ஜெபத்தில் இருக்கக்கூடிய அடுத்த கட்டம். பாருங்க என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவளுக்கு வேலையே என்னன்னு சொன்னா மற்ற வேலைக்கு போறது மாதிரி இவனையும் போய் பார்த்து சொல்லிட்டு வர்றது தான். நமக்கு பல நேரங்களில் ஆண்டவரை நோக்கிய வேண்டுதல் அப்படித்தான் இருக்க வேண்டும். எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வரணும். எனக்கு எவ்வளவு பணிகள் இருக்கலாம், எனக்கு எவ்வளவு வருமானம் இருக்கலாம், எனக்கு வாழ்க்கையில் எவ்வளவு உயர்வு வேண்டுமானம் இருக்கலாம், ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். என்னுடைய வழக்கை பார்க்கிறவர் அவர், என்னுடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளை பார்க்கிறவர் அவர், எனக்கு என்ன தேவை என்பதை தீர்மானிக்கிறவர் அவர். ஆகவே அவரிடத்தில் சொல்லிவிட்டு போனால் என்ன? அதுதான் இந்த ஏழை கைம்பெண் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் அந்த மனிதன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையில் அவளுக்காக எல்லாவற்றையும் இறங்கி வந்து உதவி செய்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்று சொல்லுவார்கள். பேசுறவன் பேசுனா நடக்கும், சிலர் போனா என்ன பேசினாலும் நடக்காது. ஆனால் சிலர் போய் பேசினா உடனே கொடுக்க முடியாதவரும் கொடுப்பார், விரும்பாதவரும் செயல்படுவார், அது நடக்கும். என் அன்பார்ந்தவர்களே, இந்த ஏழை கைம்பெண் கரைப்பார் கரைத்தாலும் கல்லும் கரையும் என்பது போல விடாமல் தொடர்ச்சியாக அந்த மனிதனை போய் பார்த்து கொண்டே இருந்தார். ஆகவே அவளுடைய வாழ்க்கையில் அது வெற்றியாக மாறுகிறது. பெரிய கல்தான் தண்ணீர் ஓயாமல் ஓடி ஓடி கூழாங்கல்லாக மாற்றி விடுகிறது. என் அன்பு பிள்ளைகளே, அதுபோலதான் ஆண்டவரை நோக்கி பயணிக்கிற ஒவ்வொரு பயணமும் நம்முடைய வாழ்க்கையினுடைய போராட்டத்தை எதிர்கொள்வதற்கான வலிமையை தருகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். வாழ்க்கை போராட்டம்தான், வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிகழ்வும் போராட்டம்தான். வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல் வாசகம் சொல்கிறது, கரங்களை ஆண்டவரை நோக்கி உயர்த்துங்கள் என்று சொல்கிறது. இரண்டாவது வாசகம் சொல்கிறது, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தேடிக்கொண்டே இருங்கள் என்று சொல்கிறார். நற்செய்தி வாசகம் சொல்கிறது, நீங்கள் தொடர் முயற்சி மேற்கொள்ளுங்கள், தொடர் முயற்சியினால் இறைவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் வழங்குவார் என்கிற செய்திதான். சிந்திப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடி வந்திருக்கிற நாம் நம்முடைய தேவைகளை அவருடைய பாதம் வைத்து ஜெபிப்போம். உலகை படைத்தாளும் இறைவா, உம் பணிக்காய் நீர் தேர்ந்து கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் தங்கள் பணி வாழ்வில் உமது அன்பு வாழ்வை வார்த்தையாக இல்லாமல் வாழ்வாக பிரதிபலித்து முன்மாதிரியான சாட்சிய வாழ்வு வாழ்ந்து மக்களை நல்வழியில் நடத்தி இறையாட்சியை எங்கும் வளரச் செய்திட தேவையான ஆவியாரின் ஆற்றலையும் வல்லமையையும் நிறைவாக பொழிந்து காத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் சிகரமே எம் இறைவா, உலகாளும் தலைவர்களும் எம் நாட்டையாளும் தலைவர்களும் இறைவனை நாடுகிற இறை அரசுக்குரிய விழுமியங்களை பின்பற்றுகிற மனிதர்களாக விளங்கி மக்களுக்கு தேவையான காரியங்களை நிறைவேற்றி நல்லாட்சி புரிந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே இறைவா,
இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் நாங்கள் அனைவரும் இந்த யூபிலி ஆண்டில் மட்டுமல்லாது எங்கள் வாழ்க்கை முழுவதுமே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக முன்னேறி வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வார்த்தை வடிவமே எம் இறைவா, நாங்கள் அனைவரும் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழவும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழவும் பயனுள்ளதாக திகழ்கிற இறை வார்த்தையை நாங்களும் எங்கள் குடும்பங்களும் உறுதியாய் பற்றி கொண்டு வாழ்ந்திட தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவருடைய திருப்பாதம் கொண்டு வருவோம். கண்களை மூடுங்க, கரங்களை குவியுங்கள். எங்கள் வாழ்வும் வழியுமான இறைவா, இதோ இந்த நாளிலே எங்கள் எல்லோரையும் ஒரே குடும்பமாக இங்கு ஒன்று கூட்டி சேர்த்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். கடந்த வாரம் முழுக்க நீர் எங்களை பராமரித்து வழிநடத்தி வந்தீரே, உமது அன்பு செயல்களுக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியான போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. என் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் ஒரு போராட்டமாக இருக்கிறது. என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் சுமை ஒரு போராட்டமாக இருக்கிறது. என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவு சிக்கல்கள், புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலை பெரும் போராட்டமாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் வேலையின்மை என்பது வெறும் போராட்டமாக இருக்கிறது. போதிய வசதி வாய்ப்பு இல்லாமை என்பது பெரும் போராட்டமாக இருக்கிறது. நல்ல வீடு வாய்ப்பு சூழ்நிலைகள் இல்லாமை என்பது பெரும் போராட்டமாய் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, இந்த போராட்டங்களை எல்லாம் சந்திக்கிற போது, இந்த உலகில் ஒருவர் மற்றவரை பார்க்கிற போது எங்களுக்குள்ளாக வெறுப்பு, பகை, போட்டி, பொறாமை போன்றவை வந்துவிடுகிறது. நல்லா வாழ்வோரை பார்க்கிற போது, நிறைவாய் இருப்போரை காண்கிற போது, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை என்கிற ஒரு போராட்டம் எங்களை சந்தித்து நெருக்குகிறது. நான் தோல்வி அடைந்து விடுவேனோ, எனக்கு வெற்றி இல்லையா, என் வாழ்க்கையில் எப்போதுதான் உயர்வு ஏற்படும், இப்படியே என் காலங்கள் போய்விடுமா என்கிற மன போராட்டத்தில், ஏக்கத்தில் பல நிலைகளில் நாங்கள் தவிக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு நீதாமே உமது அன்பான அழைப்பினை தருகிறேன். என் மகனே, நீ போராடுகிறாயா? என் மகளே, நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? போராட்டத்தில் தவித்து கொண்டிருக்கிறாயா? நீ கவலை கொள்ளாதே, இதோ உனக்கு நான் வெற்றியை தருவேன் என்று எங்களுக்கு வாக்கு தருகிறேன். இதோ மோசே தன் 2 கைகளையும் தூக்கி வைத்திருந்தார். அப்போது அவருடைய கரத்தின் வலிமையை வலிமைப்படுத்துவதற்காக அருகாமையில் ஒருவருக்கொருவர் நின்று கொண்டார்கள். அவர் வல்லமையோடு ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். ஆண்டவரே, உம்மை நோக்கி ஏறெடுத்து ஜெபித்தார். அந்த வேளையில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எங்களுடைய போராட்டங்களில் பல நேரங்களில் நாங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போவதை விடவும், ஆண்டவரே, உம்மை நோக்கி வருகிற போது நிச்சயமாய் வெற்றி பெறுவோம் என்று நாங்கள் அறிகிறோம். அதே போல எங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளில் நாங்கள் தோல்வி அல்லது சோதனை வருகிற போது மட்டுமல்ல, நாங்கள் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எப்போதும் உம்மை தேடுவோம், உமது வார்த்தையை தேடுவோம் என்று வாழுகிற வாழ்வை எங்களுக்கு தாரும். தொடர்ந்து விடாமுயற்சியோடு தேடிய அந்த பெண்ணை போல ஆண்டவரை நாங்கள் உம்மை தேடுகிற பெரும் ஆசீர்வாதத்தை தாரும். இந்த நாளிலே மன போராட்டங்களில், குடும்ப குழப்பங்களில், பல்வேறு தேவைகளோடு உமது ஆலயம் தேடி வந்திருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராங்க. குடும்பங்களில் அமைதி சமாதானத்தை தாரும். குடும்பங்களிலே ஒருவரை புரிந்து கொள்கிற மனநிலையை தாரும். பிள்ளைகளுக்கான ஞானத்தை தாரும். உம்மை தேடுகிற பிள்ளைகளாய் எல்லா பிள்ளைகளையும் உருவாக்கும். நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையிலும் ஆண்டவரை தாமே உடனிருப்பீராக. நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் உம்மை நோக்கி வருவதாக. இதோ இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுடைய குரலுக்கு செவி கொடுத்தார் என்பது போல, ஆண்டவரை உம்மை நோக்கி ஏறெடுக்கிற எந்த ஜெபங்களையும் நீதாமே கண்ணோக்குவீராக.
பலியிலே மன்றாடுகிற பிள்ளைகளை ஆசிர்வதியும். இந்த நாளிலே இந்த காலை பலியில் ஒன்றாக இணைந்து வந்திருக்கக்கூடிய எல்லாருடைய உள்ளத்தையும் உம்மை நோக்கி ஏறெடுக்கிறோம். அமலேக்கியரோடு போரிட்டு வெற்றி பெற்ற இஸ்ரேல் மக்களைப் போல எங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளில் நாங்கள் எப்போது வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கையில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லாரையும் ஆசிர்வதியும். பலியிலே வேண்டுகிற தேடுகிற உம்மை நோக்கி என்ன மன்றாட்டோடு ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபங்களை நீர்தாமே கண்ணோக்குவீராங்க. ஆசிர்வதியும், வழிநடத்தும். இந்த நாளிலே எல்லா பிள்ளைகளையும் அவருடைய கவலை, கண்ணீர், வேண்டுதல், விண்ணப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. இந்த விடுமுறை நாட்களில் இன்னும் அதிகமாய் உம்மை தேடுவார்களாக, உம்மிலே ஒன்றித்திருப்பார்களாக. ஆண்டவர் எங்கே இருக்கிறார், அவருடைய வார்த்தை எங்கே இருக்கிறது என்று சொல்லி தேடுகிற மனநிலை எல்லோருக்கும் கொடுப்பீராக. பிள்ளைகள் பெற்றோரை தாங்குவார்களாக. பெற்றோர் பிள்ளைகளுக்கு உறுதுணையாய் ஜெபிக்க கற்றுத்தருவார்களாக. வல்லமையும் இரக்கமும் எல்லா குடும்பங்களையும் கிடைக்க செய்யும்படியாக ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். என்னை உனக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. என்னை உனக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. உன் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். உன் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்திற்காகவும் உமது கைகளை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனமு வந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமானோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவருமிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தேருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவேற்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்ட பரிபாலக அருட்தந்தை மோட்சராஜன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித சவேரியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, உயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபிடிப்பையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்புமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
உள்ளமே நீ வா, என் வாழ்வின் உயிரே நீ வா. என் இயேசுவே என் ஜீவனே, என்னாலும் என்னோடு வாழவா. உள்ளமே நீ வா, என் வாழ்வின் உயிரே நீ வா. என் இயேசுவே என் ஜீவனே, என்னாலும் என்னோடு வாழவா. உள்ளமே நீ வா. அன்பையே தினம் தேடியே என்றென்றும் நான் ஏங்கினேன். உன்னோடுதான் உறவாடவே வழி ஒன்று நான் தேடினேன். உன் அன்பையே தினம் தேடியே என்றென்றும் நான் ஏங்கினேன். உன்னோடுதான் உறவாடவே வழி ஒன்று நான் தேடினேன். என்னை காக்கும் என் தெய்வம் நீ அல்லவா, உன் புகழ் பாடும் உயிர்நாதம் நான் அல்லவா. என்னோடு கலந்திடவா, என்னில் நீ வா என்னையாளவா. என்னில் நீ வா என்னையாளவா. என் உயிரே நீ வா, என்னுள்ளமே நீ வா. என் வாழ்வின் உயிரே நீ வா. என் இயேசுவே என் ஜீவனே, என்னாலும் என்னோடு வாழவா. என்னுள்ளமே நீ வா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை. இன்று ஆண்டின் பொதுக்காலம் 29ஆம் ஞாயிறு. இவ்வாரத்தில் நினைவு கூறப்படும் திருவிழாக்கள்: அக்டோபர் 22ஆம் தேதி புதன்கிழமை புனித 2ஆம் ஜான்பால் நினைவு நாள். 23ஆம் தேதி வியாழக்கிழமை புனித ஜான் நினைவு நாள். 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித அந்தோணி மரிய கிளாரட் நினைவு நாள். இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நமது பேராலய பாதுகாவலர் தூய சவேரியாரின் திருவிழா கொண்டாடுவதற்கான திட்டமிடுதல் கூட்டம் இன்று மாலை 3 மணிக்கு நடைபெற இருக்கிறது. பங்கு பேரவை உறுப்பினர்கள் மற்றும் மண்டல வழிகாட்டிகள்
தவறாது கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். கத்தோலிக்க நற்செய்தி குழுவின் ஏற்பாட்டில் முழு இரவு திருவிழிப்பு ஜெபம் வருகிற 25ஆம் தேதி சனிக்கிழமை பாளையங்கோட்டை தூய அந்தோணியார் மறைமாவட்ட திருத்தல வளாகத்தில் நடைபெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி அன்று நமது பங்கில் மறைபரப்பு ஞாயிறு கொண்டாடப்படுகிறது. அதை முன்னிட்டு நமது பங்கில் உணவு திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்று காலை 5:30 மணி முதல் திருப்பலி முடிந்ததிலிருந்து நமது ஆலய வளாகத்திலும் மற்றும் குழந்தை இயேசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்திலும் வைத்து அன்பியங்கள் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள காலை மதியம் உணவுப் பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கும். பல வகையான விளையாட்டு போட்டிகள், பல்சுவை நிகழ்ச்சிகள் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அனைவரும் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். மறைபரப்பு ஞாயிறு மூலமாக பெறப்படுகிற காணிக்கைகள் நற்செய்தி பணிக்காக மறை மாவட்டத்துக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. நற்செய்தி அறிவிப்பிற்கு எனது குடும்பத்தின் சார்பாக செய்யும் உதவியை இந்த உணவு திருவிழாவில் பங்கேற்பதன் மூலமாக வழங்கப் போகிறேன் என்கிற உணர்வில் அனைவரும் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். மறைபரப்பு பணிக்காக கொடுக்கப்பட்டுள்ள காணிக்கை கவர்களை குடும்பங்களில் இருந்து பெற்றுக்கொள்வதற்காக 3 அருட்பணியாளர்கள் வருகிற புதன், வியாழன், வெள்ளி, சனி வருகிற 22ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை மாலை 5 மணி முதல் மண்டல வாரியாக மண்டல வழிகாட்டி மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள் மூலமாக உங்கள் இல்லங்களை சந்திக்க வருவார்கள். இறை மக்கள் மறைபரப்பு பணிக்காக தாராள உள்ளத்தோடு கவர்களில் காணிக்கை கொடுத்து உதவிட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பணிக்காக மண்டல வழிகாட்டிகள், அன்பிய பொறுப்பாளர்கள் மேலே குறிப்பிட்ட நாட்களில் மாலை 4:30 மணிக்கு பங்கு அலுவலகம் வந்து பணியாளர்களை அழைத்து செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிய கூட்டங்கள் எசாயா மண்டலம் புனித மோனிகா அன்பிய கூட்டம் இன்று மாலை 6 மணிக்கு எண் 20/2 டேனியல் தாமஸ் தெருவில் வசிக்கும் திருமதி ரெஜினா மேரி அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். எசாயா மண்டலம் இறையடியார் பரதேசி பீட்டர் அன்பிய கூட்டம் இன்று மாலை 6:30 மணிக்கு திரு மரிய சுந்தரராஜ் திருமதி ஜெயமேரி அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். சக்கரியா மண்டலம் அன்னை வேளாங்கண்ணி அன்பிய கூட்டம் வருகிற 25ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு திரு விஜயகுமார் திருமதி மார்கரித் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். கடந்த வாரம் மறைக்கல்வி மாணவ செல்வங்களுக்கு சிற்றுண்டி வழங்கிய செல்வி ஜோனா ஆருஷி மறைக்கல்வி மாணவியின் குடும்பத்திற்கு நமது நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண ஓலைகள் நமது பேராலய பங்கு பாளையங்கோட்டையில் இருக்கும் தந்தை ஜோசப் ராயன், தாய் சகாயராணி இவர்களின் மகள் மோனிஷா ராயனுக்கும், என்ஜிஓ காலனி பங்கு பெருமாள்புரத்தில் இருக்கும் தந்தை லோயலா இக்னேசியஸ், தாய் ஹெலன் இவர்களின் மகன் இன்ஃபன்ட் ரோசன் டோனிக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. நமது பேராலய பங்கு ஜோதிபுரத்தில் இருக்கும் தந்தை குழந்தை சாமி, தாய் தெரசாள் இவர்களின் மகன்
கிஷோருக்கும் சேரன் மகாதேவி பங்கு சேரன் மகாதேவியில் இருக்கும் தந்தை கிருஷ்ணகுமார், தாய் தவமணி இவர்களின் மகள் கார்த்திகாவுக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. நமது பேராலய பங்கு சீவலப்பேரோட்டில் வசிக்கும் தந்தை அருள் ஆனந்தன், தாய் மேரி ஆனந்தி இவர்களின் மகள் ஆரோக்கிய அபிஷாவுக்கும் தூத்துக்குடி மறை மாவட்டம் புஷ்பவனம் பங்கு கலந்தபனையில் இருக்கும் தந்தை அற்புதராஜ், தாய் தங்க ரஜினி இவர்களின் மகன் மெரிலன் ஜோவுக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கிரங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பு கலந்த வணக்கத்தை அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். ஏற்கனவே கடந்த வாரத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டவாறு நம்முடைய பேராலயத்திலிருந்து பேராலய ஓசை என்கிற மாத இதழ் தனி சுற்றுக்கு மட்டும் வெளிவந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த பேராலய ஓசை முழுக்க முழுக்க இறைமக்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய நன்கொடைகள், விளம்பரங்கள் மூலமாகத்தான் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒரு மாதம் அது வெளிவர வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது 13,500 ரூபாய் வேண்டும். ஆகவே அதற்கான விளம்பரங்கள் உங்களிடத்திலிருந்து வரவேற்கப்படுகின்றன. ஏற்கனவே கடந்த வாரம் உங்களுக்கு சொல்லப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, இந்த மாத இதழ் வருவதற்காக உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், பிறந்தநாள் நிகழ்வுகள், இறந்தோர் நினைவுகள், இதுபோல் திருமண காரியங்கள், மற்ற ஏதாவது சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை விளம்பரமாக நீங்கள் கொடுத்து உதவலாம். பின்னட்டை கலரில் வெளிவருவதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை, உள் பக்கம் வருவதற்காக குறிப்பிட்ட தொகை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மொத்தத்தில் ஒரு பக்கம் என்று சொன்னால் 1000 ரூபாய் மட்டும்தான். பின்னட்டை கலரில் 5000 ரூபாய், உள்பக்கம் 3000 ரூபாய் என்று இது வெளிவந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே எத்தனையோ காரியங்களுக்கு நீங்கள் செலவழிக்கலாம். ஆனால் நம்முடைய பேராலயத்திலிருந்து வரக்கூடிய இந்த இதழானது நம்முடைய பேராலய நிகழ்வுகளை, முக்கியமான செய்திகளை உள்ளடக்கி வருகின்ற காரணத்தினால் இதை நீங்கள் உங்களுடைய கருத்தில் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுபகாரியங்கள், மிக முக்கியமான நிகழ்வுகள் இருப்பின் நீங்கள் விளம்பரங்கள் கொடுத்து உதவ பேராலய ஓசை தடையின்றி வெளிவருவதற்கு உதவி செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே உங்களுக்கு கடந்த வாரங்களிலிருந்து தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பங்கிலே மறைபரப்பு ஞாயிறு கொண்டாடுகிறோம். ஆகவே மறைபரப்பு ஞாயிறு திருப்பலியோடு நிறைவு பெறுவதல்ல, அதை தாண்டி கடந்த ஆண்டு போலவே உணவு திருவிழாவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பியங்கள் பல்வேறு நிலைகளிலே இந்த உணவு திருவிழாவிற்காக பல தயாரிப்புகளை செய்து வருகிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த உணவு திருவிழாவில் பங்கேற்பதன் வழியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காணிக்கை கவர்கள் மூலமாக கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் மூலமாக பெறப்படுகிற தொகையானது நம்முடைய மறைமாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு மறைமாவட்டம் மூலமாக ரோமைக்கு அனுப்பப்படுகிறது. அங்கிருந்து அந்த பணமானது பல்வேறு நாடுகளுக்கு, நற்செய்தி அறிவிக்கக்கூடிய நாடுகளுக்கு அனுப்பப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதனால் நாம் நேரடியாக நற்செய்தி அறிவிக்க முடியாது. நாம் நேரடியாக போய் எல்லா இடங்களையும் போதிக்க வாய்ப்பு இருக்காது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால், என்னால் என் குடும்பத்திலிருந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி தாராளமாக இந்த ஆண்டு இதை செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் முன் வரணும். அதற்கு முன் வருவதற்கு நாங்கள் வழி ஏற்பாடு செய்து கொடுக்குறோம். ஒரு வழி காணிக்கை கவர்கள் கொடுப்பது, இன்னொரு வழி உணவு திருவிழாவில் எல்லோரும் பங்கேற்பு செய்வது. இது திருவிழா போல் எல்லாரும் பங்கேற்கணும், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். அதனால் அடுத்த வாரம் காலையிலிருந்தே இந்த விளையாட்டு போட்டிகளுமாக, உணவு திருவிழாவுமாக வேண்டிய பண்ட பலகாரங்கள் இவையெல்லாம் உங்களுடைய விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் அதை வாங்குவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை, லாபத்தை நாம் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய நாடுகளுக்கு, ஏழை நாடுகளுக்கு, நம்மை விடவும் ஏழ்மையில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அனுப்பி வைப்பதற்கான இந்த ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஆகவே உங்கள் குடும்பத்தின் சார்பாக என்ன செய்கிறோம் என்பதை நீங்கள் மனதில் வைத்து இந்த உதவியை செய்திட முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அப்படி உணவு திருவிழாவிற்காக நீங்கள் அடுத்த வாரம் கலந்து கொள்ளும் பொருட்டு உங்களுக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அதுபோல் பூரி கிழங்கு இவைகளுக்கான டோக்கன் வெளியே நம்முடைய ஆலயத்திற்கு முன்பாக விற்று கொண்டிருக்கிறார்கள்.
ஆகவே ஒருவேளை பணம் எடுக்காமல் வந்திருந்தால் கூட நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு போய் அப்புறம் கூட அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் வாங்கி கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். ஆகவே பணியாளர்கள் வெளியே உட்கார்ந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பங்கேற்பை செய்வோம், ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு நம்மாலான உதவியை செய்வோம் என்கிற உணர்வில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சரணம் உந்தன் பாதாரம் புவிக்காதாரம் கண்ணை மாதாவே சரணம். மாபாவம் எம்மை மேவாமல், மாபாவம் எம்மை மேவாமல் காவாயே அருள் ஈவாயே கண்ணை மாதாவே சரணம். மாசில் மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறாய் லோகுற கண்டோ. மாசில் மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறாய் லோகுற கண்டோ. ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம், ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம் உந்தன் பாதாரம் புவிக்காதாரம் கண்ணை மாதாவே சரணம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.